ரோபோ சங்கர் எல்லாரும் சொல்லலாம், அவர் இல்லாம போனது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக கூட இருக்கலாம். ஆனால் ரோபோ சங்கர் இல்லாம போனது இந்த மாதிரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு நண்பன், நல்ல மனசு, இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். கலக்கப்போயார் சீசன் 5ல வந்தேன். நான் முதல்ல ரோபோ சங்கரனோட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்பதான் நான் மெமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் அவர் என்னை பார்த்துட்டு நல்லா பண்றடா தம்பி, வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். காஞ்சிபுரத்துல எனக்கு முதல்ல நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசு அவார்ட்லாம் எதுவுமே வாங்கினதே இல்லை. முதல்ல ஒரு அவார்டு கொடுத்தது ரோபோ சங்கரனை தான், நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவர் இல்லை போது இப்ப கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சீமந்தத்தில். அப்போ கூட சொன்னாரு, தம்பு என்னடா ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா உடம்பு ஏற்றிட்டு இருக்க போல, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இல்லைன்னு கஷ்டமா இருக்கு. அவர் ரோபோ சங்கரனை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். இது வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத ஒரே மனுஷன் தான் அவர் மட்டும்தான். ஏன்னா எங்களா மாதிரி ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவங்களையும் கூட்டு இந்த இடத்துல வைக்க முடியல. அந்த மாதிரி அவங்கள பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது. இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஒரு பெரிய காமெடியில எழுந்துட்டோன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா இந்த சினிமாவே ஒரு காமெடியில எழுந்துச்சுன்னு தான் நினைக்கிறோம். கண்டிப்பா இதுக்கு இழப்பு வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா அவங்க ஆத்மா தாத்தியாடியே நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் ரோபோ சங்கர் தன்னுடைய தனித்திறமை காரணமாக சின்னத்திரை தொடங்கி வெள்ளித்திரை வரைக்கும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். எதிரியே இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார்னா அது ரோபோ சங்கர் தான். எல்லாரையும் அரவணைத்து எல்லோருடையும் நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவரு அந்த சின்ன வயசுல அது உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகள்ல, கலை நிகழ்ச்சிகள்ல 196 நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இன்று எங்களை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய அந்த குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாரு. அங்க இருக்கவங்களே அவர் இன்னும் இதே போல மகிழ்வார் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா சாந்தியடைய என்னுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறோம். நன்றி.